மாலை 6 மணிக்கு மேல பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன? இதெல்லாம் செய்யாதீங்க, தரித்திரம் வந்துரும்னு நீங்க எதை சொல்லுவீங்க? இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட் வாசல்ல இருந்தாலும் சரி, தவறு செய்யாது. ஸோ 5 விஷயத்த வந்து நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களை சுற்றி கெட்ட சக்தி, பேட் என்ன சொல்கிறது, குட் வைப், பேட் வைப்ரேஷன்லாம் இருக்காது. குட் வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்குன்ற வீட்டில் இருக்க விஷயத்த தப்பிச்சிருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு மருமக வந்தால் யாரும் சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கு லக்ஷ்மி வந்தால் தான் சொல்லுவாங்க. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் ஒரு பெண்களுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண் ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மாலை 6 மணிக்கு மேல பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன பாய்? இதெல்லாம் செய்யாதீங்க, தரித்திரம் வந்துரும்னு நீங்க எதை சொல்லுவீங்க? பெண்கள் செய்யக்கூடாத வேலை நிறைய இருக்குது, பட் யாரையும் இப்போ கேட்குறது இல்லை. பட் இருந்தாலும் பெண்கள் ஒரு ஈஸியான மெத்தடில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு 5 விஷயம் சொல்லலாம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் செய்யக்கூடாத ஒரு விஷயம். முதல் விஷயம் வந்து 6 மணிக்கு மேலே வந்து விளக்கு வைக்கிறதுக்கு 5:30 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிடணும். 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறமோ விளக்கு ஏற்றதுக்கப்புறமோ லைட்டு போட்டதுக்கப்புறம் சூரியன் முழுசாக மறைஞ்சதுக்கப்புறம் இருட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பெருக்கக்கூடாது. அது வீட்டுக்கு உள்ளேயோ பெருக்கக்கூடாது. அதே தான் வந்து 2வது விஷயம். வாசல் அதே 5:30க்குள்ளே சூரியன் மறையும் போதே நீங்கள் வாசலை பெருக்கி கோலம் போடுறதோ என்னென்ன பண்ணுமோ உங்களோட சங்கீதம் நீங்கள் பண்ணிக்கலாம். 6 மணிக்கு மேலே 6:30 மணி மேலே இருட்டானதுக்கு லைட்டு போட்டு பெருக்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது நீங்கள் இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட் வாசலில் இருந்தாலும் சரி, தவறு செய்யாதீங்க. 2. 3வது விஷயம், வீடை வந்து துடைக்கணும்னு நினச்சா அந்த 5:30 மணிக்குள்ளே இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சது உடனே நான் சொல்லிடுறேன். முழுசாக மறைஞ்சதுக்கப்புறம் இருட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். 3வது, வீட்டை வந்து துடைக்கக்கூடாது. வீட்டை எப்போ துடைக்கணும்னு கேட்டிங்கன்னா மாலை வேலையிலேயே, காலை வேலையிலே வீடு துடைச்சிடணும். மாலை வேலையில் சூரியன் மறையும் போது வீடை துடைக்கவே கூடாது. காலையிலே துடைக்கிறது தான் வீடு. அதே மாதிரி பெருக்கிறது ஈவினிங் பெருக்கலாம், ஆனால் துடைக்கக்கூடாது. ஏன்னா மொத்தமாக துடைச்சிட்டு போயிடும். சாயந்தர நேரத்தில் தயவு செஞ்சு வீடை பெண்கள் துடைக்காதீங்க. காலையில் மட்டும் துடைங்க. பெருக்கிறது 2 டைம் இருக்கலாம், துடைக்கிறது 1 டைம் போதும். ஸோ துடைக்கக்கூடாது. புரியுதுங்களா? 3. 4வது பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த தலையை சீவுறது, தலையை விரிச்சு போட்டு வாசல் நின்று டருன்னு போட்டு இழுக்கிறது, முடி சீவுறது, பேன் பார்க்குறது, பக்கத்தில் போன வேலை வெட்டி இல்லாமல் பக்கத்தில் உட்காந்து பேனை உடச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பாய்ஸ் இல்லையே சொல்கிறாரு இல்லை, இதெல்லாம் ஆதிகாலத்துலேருந்தே எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே எல்லாமே செஞ்சுட்டு வந்தது. இதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும், பெண்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் ஒன்றும் குடிமொழிக்கு போகிறது கிடையாது, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருப்பீங்க, வீடு தரித்திரம் இருக்காது, நல்லா இருக்கிறதுக்காக தான் சொல்கிறது. தலை வரக்கூடாது விரிச்சு போட்டு 5:30 மணிக்குள்ளே இதெல்லாமே நீங்கள் முடிச்சிடணும். விளக்கு வச்சதுக்கப்புறம் தலை வரக்கூடாது. 5வது பார்த்திங்கன்னா மெயினான விஷயம், தலைக்கு குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலை வேலையில் குளிக்கலாம். மாலை வேலையில் நீங்கள் உடம்புல கசகசன்னு இருக்குது, டயர்டாக இருக்குது, ஒரு டயர்ட்னஸாக இருக்குது, வெளியில் போயிட்டு வந்தேன் இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு 5:30 மணிக்குள்ளே 4:30 மணிக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக தலைக்கு குளிச்சிக்கலாம். சரிங்களா? மற்ற நேரத்தில் வந்து தலைக்கு குளிக்கலாமா குளிக்கூடாதுன்னு தயவு செஞ்சு குளிக்கக்கூடாது. மாலை வேலையில் தலைக்கு குளித்தா சயின்ஸ் படியும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே உடம்புக்கு இருந்தாலும் சரி, தலைக்கு இருந்தாலும் சாப்பிட்டாலே குளிக்கூடாதுன்னு. அப்போ நீ காலையிலையும் சாப்பிட்ற, மாலையிலையும் சாப்பிட்ற, 2 வேலையும் சாப்பிட்டு திருப்பி நைட்டிங் தலை குளிச்சானாமோ உடலுக்கும் கெடுதி, இயற்கைக்கும் கெடுதி. புரியுதுங்களா? உடம்புக்கு வேணால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். 5:30 மணி இருக்குது, 4 மணி இருக்குது, 4:30 மணி இருக்குன்னா கூட உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் தலை குளிச்சிக்கலாம். ஆனால் 6 மணிக்கு மேலே குளிக்கலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு குளிக்காதீங்க, தர்தத்தை கூட்டும். இந்த சொன்ன 5 விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களை சுற்றி கெட்ட சக்தி, பேட் என்ன சொல்கிறது, குட் பேட் வைப்ரேஷன்லாம் இருக்காது. குட் வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கந்திஷ்டிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணிங்கன்னா. 2வது, தரித்திரன்ற வீட்டில் இருக்க விஷயத்த தப்பிச்சிருக்கேன்னா வீட்டுக்கு மருமக வந்தால் யாரும் சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கு லக்ஷ்மி வந்தால் தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு மருமகன்றது என்ன தெரியுங்களா, ஒரு தெய்வம் மாதிரி, ஒரு லக்ஷ்மி மாதிரி. அப்போ அந்த லக்ஷ்மியை வந்து தலை விரிச்சு போட்டுக்கிட்டோ செய்யக்கூடாத வேலையெல்லாம் அன்டைமில் செஞ்சுட்டுலாம் இருந்தீங்கன்னா அப்படின்னா அவன் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனைகள், சண்டை, வீட்டுக்குள்ளே சலசலப்பு, பிரச்சனைகள், அடிச்சுட்டு உருள்றது, புறம் பேசுகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். உணர்த்தம் கூட வீட்டில் வர பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்று மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்கும். இது எல்லாமே இந்த 5 விஷயத்தை ஓரளவுக்கு கடைப்பிடிச்சிங்கன்னா பிரச்சனையை கொஞ்சம் தவிர்க்கலாம், தரித்திரத்தையும் தவிர்க்கலாம்.
ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். ரொம்ப அருமையான தகவலாக இருந்தது. நன்றி. நன்றிம்மா.